Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத் குக்ஸ். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியா சுவையான சத்தான ஒரு ரெசிபி பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி ரவா தோசை. இது ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் ரொம்ப ஹெல்தியும் கூட. டெய்லியுமே உணவில் ஒரு பங்கு நம்ம ராகி மாவை சேர்த்துக்கிறதுனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நிறையா இருக்குது. இதில் கால்சியம், புரதம், இரும்பு சத்து, நார் சத்துன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. எலும்பை வலுவாக்குது, சர்க்கரையை கட்டுப்படுத்துது, உடல் எடையை நிர்வகிக்க ரொம்பவே யூஸ் ஆகுது, செரிமானத்தை மேம்படுத்துது, உடல் புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு கூழ், தோசை, ரொட்டி இந்த மாதிரி பலவிதமாக நம்ம செஞ்சுருப்போம். களி கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ரவா தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ரெசிபியை பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நாம் ரவை ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இது நான் வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன். கோதுமை ரவையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம ராகி பவுடர் எடுத்துக்க போகிறோம். அதை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மாவு சோடா சேர்த்துக்கலாம், அதாவது பேக்கிங் சோடா. கொஞ்சம் போல் சீரகம், கொஞ்சம் போல் மிளகு, அதாவது 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம். நல்லா பொடியாக நறுக்கின ஒரு 6 பெரிய பல் பூண்டு சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே போல் ஒரு கேரட் துருவி சேர்த்துருக்கேன். அது கூடவே பச்சை மிளகா சீடெலாம் எடுத்துகிட்டு ஒரு 3 சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் மல்லித்தலை சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நம்ம கலக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் மீதி மாவு சேர்த்துக்கலாம். ஒட்டுக்கா நம்ம மாவு சேர்த்து கலக்கும்போது நமக்கு ரொம்ப கெட்டியாயிரும், ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம மாவு 1/4 கிலோ அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நம்ம ரவை கரையணும். ரவை நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும். அதனால் தண்ணி நம்ம நல்லாவே தாராளமாக சேர்த்திக்கலாம். இப்போது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு அது கூடவே நம்ம மீதி இருக்கிற மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தோசையாக வார்க்கும்போது நம்ம இந்த மாவை அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ அடியில் தேங்காமல் கெட்டித்தன்மை இல்லாமல் வெறும் மேலாக தண்ணியாகவே தான் நிற்கும். அதுக்காக கலரை சொல்கிறேன். இப்போ மீதி இருக்கிற மாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கலக்கி விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகா இருக்குது. இந்த ரவா தோசைக்கு சட்னி, சாம்பார் எதுனாலுமே ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இந்த டிஷ்க்கு குழம்பு விட சட்னி ரொம்ப ஆப்டாக பொருந்துங்க. எந்த சட்னியாக இருந்தாலும் ரொம்ப பொருந்தும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை வச்சு அரைச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி விட்டாலும் உங்களுக்கு தோசை சூப்பராக வரும். பயப்படவே தேவையில்லை. ரொம்ப அழகாக ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக வரும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆட்டம் நல்லா ஊறட்டும். ஏன்னா ரவை ஊறாமல் இருக்குது. ஊறி வரும்போது நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ 10 மினிட்ஸ் நல்லா ஊறியாச்சு. நம்ம மறுபடியும் இப்போது தோசை வார்க்க எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போதுமே அடியோடு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு கலக்கி விட்டு ஊற்றும்போது உங்களுக்கு கரெக்டான பதமாக கிடைக்கும். இப்போ தோசை தவாவில் கொஞ்சம் போல் குக்கிங் ஆயில் தடவிக்கலாம். இப்போ நம்ம பரவலாக ஊற்ற ஆரம்பிச்சு தோசை ஊற்றுறதுக்கு உங்களுக்கு ரவா தோசை எப்படின்னு தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இப்போ நம்ம இதில் நல்லாவே தண்ணியாட்டம் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் தோசை இப்படி ஊற்றிருக்கோம். நான் நெக்ஸ்ட்டு ஊற்றும்போது கொஞ்சம் தண்ணி சேர்க்க தான் போகிறேன். நல்லாவே சூப்பராக வெந்து வரும். இப்போ சுற்றிலையும் மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இது திருப்பி விட்டு ஒரு அரை நிமிஷம் விட்டாவே போதும். ரொம்ப சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிடும். டக்குன்னு நம்ம வெந்து வந்துடும். மூடி வச்சு வேகிறதுனால நமக்கு சீக்கிரமாக கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் வெந்தாச்சு. நம்ம சுற்றி விட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிள். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ராகியில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. எலும்பு வலுப்படுத்துறதுக்கு தேவையான கால்சியம் இருக்குது. இதே போல் மற்ற தோசை எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா பரவலாக ஊற்றி எடுக்கும்போது மெலிசாவும் கிடைக்கும், சீக்கிரமாகவும் நமக்கு வேலையாகும். மூடி வச்சு வேக வைக்கும்போது ரொம்ப சூப்பராக குயிக்காக வேலை நடந்துடும். காலையில் டிஃபனுக்கு ஒரு வேளை நம்ம இந்த மாதிரி ராகியில் ரவா தோசை செஞ்சு சாப்பிடலாம். இதோட பயன்கள் பார்த்திங்கன்னா ராகியில் உள்ள நார் சத்து ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. அதே போல் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஒரு பொருள்னால் அது ராகி தாங்க. ராகியில் நிறைய விஷயம் இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு தேவையான அளவு ஆரோக்கியம் நமக்கு கொடுக்குது. குளுட்டோன் இல்லாதது, அதாவது ராகி குளுட்டோன் இல்லாத தானியம் அப்படின்னா ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவு. அலர்ஜிலாம் ஒரு சிலருக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் எந்த பொருள் சேர்த்தாலுமே
ஒரு சில பொருட்கள் சேரும்போது அலர்ஜியாக ஆகும். அதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ராகி பவுடரில் இருக்குங்க. இதில் வந்து புரோட்டீன் நிறையா இருக்குது. இது தசை வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதே போல் குளிர்ச்சி தரும். ராகி வந்து கோடை காலத்தில் பயனுள்ளதாக அமையக்கூடிய ஒரு பொருள். ராகியில் களி செஞ்சு தயிரில் கரைச்சி சாப்பிட்லாம், கூழ் செஞ்சு அதுவும் தயிரில் கரைச்சி சாப்பிட்லாம். பாடிக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இப்போ ராகி தோசை செஞ்சுருக்கோம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அவங்க செஞ்சு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிட முடிஞ்சிடும். என்னோட இந்த சேனலில் இந்த ரெசிபியை நீங்கள் பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக புது நண்பர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.